Hi guys, welcome back to another video. நம்ம என்ன பார்க்க போறோம் guys, Blocks Fruit நாங்க guys பார்க்க போறோம். இப்போ நம்ம 451 ல இருக்கோமா. இப்போ நான் ஃபிஷர்மேன் கமெண்ட்ஸா அவங்க பேர் கூட அதுல வர மாட்டேங்குது guys. அதில நான் முடிச்சிட்டேன் என்ன உங்களுக்கு அடிச்சு காமிக்கணும்லவா. அதனால போய்ட்டு இவங்கள போய் அடிச்சு காமிக்கலாம். ஓகே, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க guys. இவங்கள போய் அடிக்கணுங்க ஃபிஷர்மேன் கமெண்ட் அடிச்சு துவைக்க வேண்டியதான். சாவுங்கடா. சீக்கிரம் போயிடுங்களா கைஸ். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த வாட்டர் கம்ஃப் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கைஸ், அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்கும், சீக்ரெட்டாக இங்கே ஒரு இடம் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒருத்தன் நிற்பான். அவன்கிட்டனா கைஸ், அவன்கிட்டனா வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு 700,000 நினைக்கிறேன், கொடுத்துருவான். 750,000 மணி கேட்பான், கொடுத்தா அந்த வாட்டர் கம்ஃப் வாங்கிடலாம் கைஸ். இப்போ நான் கைஸ் வாங்கினேன், ஆஃப்லைனில் வாங்கினேன். ஓகே, இவங்கள அப்படியே அடிச்சுட்டே இருப்போம். ப்ரோ சாவுங்க ப்ரோ. நான் ப்ரோ சாவே மாட்டீங்க நீங்கள். நான் அடித்தா எனக்கு எதுவுமே ஆகாது ப்ரோ. ஓகே, சீக்கிரமாக சாக மாட்டேறீங்க கைஸ். அப்புறம் வீடியோ வந்துட்டு டிலே ஆகிருக்கோம், வச்சுக்கோங்க. சீக்கிரமாக முடிச்சு விட்ற வேண்டியதான். சோ ப்ரோ ஃபிஷர்மேன் கமாண்டோ. இன்னும் எத்தனை பேர்? 3 பேர். இன்னும் நம்ம செகண்ட்ஸி போகிறதுக்கு 250 லெவல்ஸ் இருக்குது கைஸ். நம்ம சீக்கிரமாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது இல்லாமல் வீக்கெண்ட்ஸில் கன்ஃபார்மாக வீடியோ வந்துடும். ஓகே, இன்னும் எத்தனை பேர்? இன்னும் 2 பேர், இன்னும் ஒரு ஆள். என்னது லாஸ்ட்டு? வாடா லாஸ்ட்டு ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு போகிற அன்லாக் பண்ணிட்டேன். 70 ஓகே, முடிச்சாச்சே. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஷர்மேன் லார்டு, அவனை படிக்க வேண்டியதான். ஃபிஷர்மேன் லார்டு ஸ்பான் ஆகிட்டான். அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். ஸ்பான் ஆகிட்டான், சூப்பரு. இப்போ போய் கொஸ்ட் எடுத்துடிக்க வேண்டியதான். அவன் ஈஸி தான் கைஸ், சப்பா பீஸு கைஸ், ஈஸியாக அவனை முடிச்சிடலாம். லைட் இருக்குது, யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபிஷர்மேன் லார்டு. ஏன்டா அவங்களாம் எப்பட்றா இங்கே இருக்கீங்க? ஃபிஷர்மேன் சொல்லிட்டு கடலில் உட்காந்துருக்கேன் கைஸ். இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. எங்களுக்கு ஈஸியாக அடிக்கிறது ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ். இந்த மாதிரி செவுத்தோரமாக போயிட்டா ஈஸியாக ஒன்று அடிச்சிடலாம். அடி உழுவுதா? அடி உழுவுது. ஈஸியாக இப்படியே ஒன்று அடிச்சிடலாம் கைஸ். இதை நான் செகண்ட் டைம் அடிக்கிறேன். ஏற்கனவே நான் ஆஃப்லைனில் ஒரு அடிச்சிட்டேன். செகண்ட் டைம் கையில் ஒரு ட்ரைடன் மாதிரி வச்சுருக்கானு கைஸ். அதை கொடுப்பான், ட்ராப் பண்ணுவானா, அதுக்கும் கொஞ்சமாக தான் சான்ஸ் இருக்குது. ஓகே, நான் பாஸ்ன்னு சொல்லி ஸ்பான் ஆக மாட்டேறேன்டா. டேய், நான் உன்னோட 2 லெவல் அதிகமாக இருக்கேன்டா. நீ எப்படி அடிக்கலாம்? 2 லெவலா? 25 லெவல் அதிகமாக இருக்கேன்டா. என்னடா பண்ணுறீன்னு? சீக்கிரமாக சாவன்டா. என்னடா இவ்வளோ நான் ஹெல்த்து குறைஞ்சிருக்கேன் உனக்கு? ப்ரோ சாவுங்க ப்ரோ. நான் ப்ரோ இப்படி பண்ணுறீங்களே ப்ரோ. ஹெல்த்து குறையுதா குறையலையே? எனக்கு தான் ஹெல்த்து குறையுது. அதிகமாக டிஃபென்ஸுக்கு போடணும் கைஸ். சீக்கிரமாக ஹெல்த்து குறையுதானு தெரிய மாட்டேது. இந்த அட்டாக்னால் நல்லா டேமேஜ் கொடுத்துச்சு உனக்கு. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் கிக்கு போடலாமா இல்லை என்ன பண்ணலாம்? சும்மாவே அடிப்போம். என்னோட 400 குறைச்சி விட்டு ஹெல்த்து ப்ரோ. இது ரொம்ப தவறான செயல், தூக்கி போடக்கூடாது. ஓகே கைஸ், எப்படி செத்து போயிட்டான்? ஷப்பா 10,000 பவுண்டி கொடுத்துட்டு செத்து போயிட்டான். ஓகே, அடிச்சு இதாங்க ட்ரைடன் மாதிரி கிடச்சிருக்கு. ஓ, ட்ராப் பண்ணிட்டான் போல் ட்ரைடன்ட்டு. ஓகே, செகண்ட் டைம் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டான். ஸ்டாட்ச் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் ட்ராப் போட்டுருவோம். ஆளுக்கு 3 இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று. ஓகே, போடாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைம் போக வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அப்பர் ஸ்கைலான்னு நினைக்கிறேன். அப்பர் ஸ்கைலண்ட் இதே தான். லாஸ்ட்டாக 150 லெவல் இருக்கும்போது பார்த்தோம். இப்போ அப்பர் ஸ்கைலாண்ட் 450 லெவல் அங்கே தான். ஓகே கைஸ், இப்போ எப்படி வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு யார் அடிக்கணும்? காடு ரைமிங்காக இருக்குல்ல, காடாக எங்களை போட்டு அடிக்கணும் தான். 7 பேர் அடிக்கணுமா கைஸ்? அப்புறம் என்னடா இது திறக்கிறேன்?
சரி இவங்களை போட்டு அடிக்க வேண்டியதான். ஒரு செஸ்டிங்க இருக்குது, காட்ஸு காணாம். நம்ம அவங்க அப்பா கூட வந்து பார்த்துருப்போம்ல கைஸ். அவங்கள்ட்ட காமிச்சனா எனக்கு தரல. நான் முன்னாடியே வந்து பார்த்தேங்க. இவங்க அதிகமாக இருந்தாங்க கைஸ்னா கைஸ். பாதி உடம்பு கீழே மறைஞ்சிருக்கு. வாட் ப்ரோ, பாதி உடம்பு காணோம், கீழே போயிருக்கு. நான் ப்ரோ இது இவ்வளோ ஓகே. ரெண்டாவது ப்ரோ ஈஸியாக தான் கைஸ் இருக்காங்க. புத்தா ஃப்ரூட் எப்படியாச்சும் எடுத்துடணுங்க. செகண்ட்ஸி போனேன் புத்தா ஃப்ரூட் கிடைக்குமா? வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஓகே, அடுத்த வீக் கன்ஃபார்ம் ஒரு வீடியோ வந்துடும் கைஸ். அது நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சீக்கிரமாக முடிச்சு விட்றேன்னு தான். இன்னும் 3 பேர். நீ வாடா இங்கே. நெக்ஸ்ட்டு யாரை வேறு அடிக்கணும்? காடு பேரை பார்த்தீங்களா? காட்ஸு காடு. இங்கே 2 கொஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு கொஸ்டான்னு தரல. இன்னும் ஒருத்தரா இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் வைக்கணும். என்னடா வாடை சுற்றுற? ஒரு என்னடா செத்து போயிடுறா. இன்னும் ஒருத்தர் தான். நீ தான்டா லாஸ்ட்டு, வாடா. நான் அடிச்சுட்டு நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் லெவல் பண்ணுறேன் கைஸ், நெக்ஸ்ட் ஆள் அடிக்கிறதுக்கு. கே வந்தால் லாஸ்ட்டு சாவும் ப்ரோ. ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கொஞ்சம் லெவலப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃப்ரூட்ஸ் பண்ண இருக்குது. அது ஸ்பான்ற அப்படியே டைம் லாப்ஸில் பாருங்கள். ஓகே கைஸ், 28 மீட்டரில் ஒரு ஃப்ரூட்ஸ் பானை இருக்குது. இங்கே இல்லையே கைஸ், ஈகிள் ஃப்ரூட்னு நினைக்கிறேன். ஆமாம், ஈகிள் ஃப்ரூட்டே தான். என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்டோர் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை. ஓகே, ஐட்டம்ஸில் போய் பார்ப்போம் என்னென்ன ஃப்ரூட் கிடச்சிருக்குன்னு. ஓகே, ஈகிள் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த ஆக்சஸரி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கையில் வச்சுருந்தான், அவனை அடிக்கும் போது இந்த ஆக்சஸரி கிடச்சிச்சு, இந்த தலையில் மாட்டுற மாதிரி. ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. என்னோடய இன்வென்ட்ரி பார்க்குறதுக்கு நாட் பேட். ப்ளஸ் கையில் எனக்கு போக வேண்டியதான். போயிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 468 வந்தாச்சு. அப்படிங்களா அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் விங்ஸ்ன்னு கிடைக்கிது கைஸ். இது என்னான்னு எனக்கும் தரல, அதான் அவங்கள்ட்ட கான்ஃபிடன்ஸ் காமிச்சிட்டேன் கைஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். அப்போ நான் ஒரு க்ரூ க்ரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். இந்த க்ரூவில் யாராச்சும் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் ஐடியை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒன்றா விளையாண்டுட்டே அப்போ தான் உங்களுக்கு நான் இன்வைட் கொடுக்க முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 477 வந்துச்சு. நெக்ஸ்ட் ஆள் அடிக்கிறதுக்கு சொல்லிடுச்சு. ஆனால் அவங்க பின்னாடியே இருப்பாங்க. அவங்க அடிக்க மாட்டேன். நம்ம இன்னும் அப்பர் ஸ்கேன் போடல கைஸ். அப்பர் ஸ்கேன் போகிறதுக்கு ஒரு சீக்ரெட் வழி இருக்குது. இதுதான் அந்த சீக்ரெட் வழி. மாயாளஜலம் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி இருக்கா? இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் கைஸ். இங்கே ஒரு 7-9 பேர் அடிக்கணும். இவங்களை அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். லெவலப் பண்ணுறாங்க கைஸ், கொஞ்சம் அலுப்பாக இருக்குது. ஏய், இவன் ஒருத்தன். சீக்கிரம் ப்ரோ, சாவுங்க ப்ரோ. ஒருத்தன் பண்ணுறான். சாவுடாடே. ஐயோ, மாட்டிக்கிட்டேன். இங்கே ஒருத்தன் இருக்கான். எங்கே ப்ரோ போயிட்டுருக்கீங்க? இங்கே வந்து நில்லுங்க ப்ரோ. எதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்ருக்காங்கன்னு தெரில கைஸ். ஒருத்தர் இருக்கும், இன்னொருத்தர் இருக்கும். வாட்டருக்கும் பாட்டுக்கு ஒரு சைடு லெவலப் ஆகிட்டே இருக்குது. இவன் இங்கே ஒருத்தர் இருக்கான். சாவுடா, ஏண்டா சாவாமல் இருக்கு? இங்கே ஒருத்தர் இருக்கான். ப்ரோ சாவுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. எனக்காக டக்குன்னு சுற்றுருங்க. ஒரு அடி அடிக்கும் போது சுற்றிங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இவங்களை அடிக்கும் போது ஏஞ்சல் விங்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கிது கைஸ். இது எதுக்குன்னா இருக்கோ தரல. ஓகே, 4 பேர் அடிச்சிச்சு. இவன் 5 6 4 பேர் அடிக்கணும். 3 பேர் அடிக்கணும் கைஸ். நான் தான் குழம்புறேன். ஒருத்தனை மட்டும் அடித்தா போதுமா? ஓகே, இவனை ஒருத்தனை மட்டும் அடித்தா போதும். ஓகே, அவ்வளோதாங்க.
ஓகே கைஸ் பாய் ஃப்ரம் 8G பை கைஸ் பாய். ஆஃப்லைன் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைக்கிறேன் கைஸ்.